வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1 அதிகாரம் 1 வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அதுதான் இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின் வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன, அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமானது. வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்தினுள்ள ஆழங்களை
பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்க கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள். நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம். நாங்கள் எப்படி மாடு புல்ல மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமாக ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜை இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமாக உட்கார்ந்து இருக்க மாதிரி அங்கே எல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க. அந்த திரை அப்படியே மேலே போகும். அல்லது ரெண்டாய் அது பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே, திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைபொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவி சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரும் வரையும் ஏற்கனவே செய்து வைத்ததை சாக்குனால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழாவெடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாய் இருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வருவரையிலும்.
கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கு ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 4வது வசனம். சாரி, தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தை, சுருளை ஆண்டவர் தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலியடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். 2 புத்தகங்கள், முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள். பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும் கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்தும நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்ராமம் 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே. இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியேல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்லுகிற புஸ்தகங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கிறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கிறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையினுடைய கொள்கைகளை உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறவங்க அவங்க தான்.
1,44,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 1,44,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்ல 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 இல்ல, நாங்க தான் அந்த 1,44,000. இலங்கை பெந்தைகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 1,44,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தல நாட்கள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படுத்தல வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பான். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்கக்கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நிலபுலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலிலே இருக்கிற ஒரு விலையேற பெற்ற முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம்? எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது,
அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்த 25ஆம் அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம். அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி, அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது, அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூர்களோடு வருவது, 1000 வருஷம் இந்த பூமி அரசாளுவது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்ட போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3 வருடங்கள், 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இறந்த நாட்களிலே அவருடைய சீஷனாக, அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவளோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாய் கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிப்பட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறை பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மணவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன். அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்தி என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்புவித்திருக்கிறார். இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்கிரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற்கொண்டு உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறை பொருளை அறிய வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற்கொண்டு தானியேலுக்கு அவ்வளவு மறை பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத் நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான்.
ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். அப்போது ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்களில் 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறைபொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது, இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை. ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்லி முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகள் முழுவதுமாய், வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்போது அந்த மறைபொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அனந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களிலே வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களைப் போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. ஒரு வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு, ஞானம் இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன். ஆதியாகமம் 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மறைக்கவே மாட்டேன். 2வது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்ளுவார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான். ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்ளுவார்கள்.
மூன்றாவது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு. ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 சபைகள், அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்தில் வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறாரோ, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது. அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது. 7 முத்திரைகள், அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? 7 கோப கலசங்கள், 7 எக்காளங்கள், நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைபொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்தாராம். எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள். பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குறைய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை, விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னீர், அது என்ன, விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள்தான் சுவிசேஷர்கள், அவர்கள்தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள். சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள். சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார்கள். வெளிப்புற பிரகாரமாக 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூலில் பாடம் எடுக்கிறோம்,
சில பிள்ளைகள் 30 மார்க் எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100க்கு 100 எடுக்கிறாங்க, அப்படின்னு நம்ம போயிடும். ஆனால் அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில். அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும், வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில களி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறோம். ஏன் ஆவியில களி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுனால இயேசுவுக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே, ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்திலே, பேப்பர்ல இங்கினால் அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைபொருள் இருக்கிறது. இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம், வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும்
இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்தைக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 அடி உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகா மகிமையானவராய் அவர் காணப்பட்டார். மகா மகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கெடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனாக இருக்கிறவன, ஒரு சினிமாக்காரனை, அந்த நடிகனை இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கத்தாதி கத்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம். உயரமும் உன்னமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூரணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை. 7 சபைகளின் காலங்கள், அப்போஸ்தலனாகிய யோவான் காலத்தில் உள்ள 7 சபைகள் அல்ல. இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் 7 சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை, சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது அவருக்கு 96 வயது. கிபி 96 அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். கிபி 96 எழுதினார். இதில் 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் இதில் உண்டு. 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் இதை வாசித்து முடிக்கலாம். இதிலே அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில் தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது. அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் எருசலேமும் சரி, ரோமாவிலும் சரி, பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது. அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதின என்ன? கிறிஸ்துவனுடைய மணவாட்டியின்
சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கால சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம்? முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். மூன்றாவது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதல்லையே சொல்லுகிறார், இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இவருடைய வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். நான்காவது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புஸ்தகம். 3 வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறது. முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவே தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கல நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்திராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளோ காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார். அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம். ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பது தான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறோம். இந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை ஒபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 ராஜாக்கள் 18:12 வசனத்தில் சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேட போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஆவிக்குள் ஆக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் தொனித்தது, இங்கே ஏறி வா. அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் படியானது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார், அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில் சென்னைக்கு வருகிற ட்ரெயினை அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார். அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1ஆம் அதிகாரத்துக்குள் இன்றைக்கு முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இன்னும் சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை ஒரு 10 முறையாவது வாசித்து விட்டு வாருங்கள். அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியேலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர் இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கர்த்தர் தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போறக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது 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 உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்தில் உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய வருகையில் உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த குடும்பங்கள்ல உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும்.
ஆண்டவரே, அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்து, இன்னும் ஜெபாவினால நிரப்பு, எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.